தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல கட்டை அவிழ்த்தார்கள். அவன் நன்றாய் உயிருள்ளவனாய் ஆரோக்கியத்தோடு வெளியே வந்தது உலகமே கண்டு ஆச்சரியப்பட்டது. ஆண்டவரின் வல்லமை. 4 நாளானாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை உயிரோடு இருக்க. என்ன அர்த்தம்? எத்தனை நாள் பட்ட வியாதியாக இருக்கட்டும், எத்தனை நாள் பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு அதெல்லாம் நாளே கணக்கு கிடையாதுங்க, சூழ்நிலையும் கணக்கு கிடையாது. எதையும் எப்பொழுதும் செய்ய வல்லவர். அவரால் ஆகாத ஒன்றும் கிடையாது. இயேசுவின் வல்லமை. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கணும். மார்த்தா 11:39. அவள் நல்ல விசுவாசி தாங்க மார்த்தாள், உண்மையிலே நல்ல விசுவாசி. இந்த 27 பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறாவ. உண்மைத்தான் ஆண்டவரே, என் சகோதரன் உயிர்த்தெழுவான். ஆனால் இப்போ சொல்கிறா 4 நாள் ஆயிடுச்சு, யாருமே வீட்டில் இருக்கும்போது சொல்கிறா விசுவாசிக்கிற ஆண்டவரே என் சகோதரன் உயிர்த்தெழுவான். இப்போ கல்லறைக்கு முன்பு வந்துட்டா. கல்லறைக்கு முன்பாக அவரால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்த முடியல. அந்த துர்நாற்றம் அவள் விசுவாசத்தை தகர்த்து விட்டது. அநேக சந்தர்ப்பங்களிலே சில துர்ச்செய்திகள், சூழ்நிலைகள், மாறான சூழ்நிலை, எதிரான சூழ்நிலை நம்ம விசுவாசத்தை தகர்க்கும். அப்படிலாம் நடக்கும். வீட்டில் இருக்கும்போது விசுவாசிக்கிறா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லறைக்கு வர வர கல்லறைக்கு முன்பாகவே வந்துட்டா, துர்நாற்றம் வருகிறது, விசுவாசம் தகர்ந்து போய்விட்டது. 4 நாளாச்சு ஆண்டவரே. அப்போதான் அப்பா சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணித்தான் லாசருவே வெளியே வா என்று சொல்ல மரித்தவன் உயிரோடு வந்தான். இப்போ ஒன்று கவனிக்கணும், நம்ம நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இவன் என்ன சொல்றான்? நீங்க காட்டுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நான் பார்த்தா தான் நம்புவேன். கர்த்தர் சொல்றார், நீ நம்பு பார்ப்பாய். அதுதாங்க முக்கியம் நமக்கு. கண்டு விசுவாசிக்கிறவனும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனால் இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, நீங்க முதல்ல விசுவாசிங்க, விசுவாசத்தோடு போங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா பாருங்க. முதல்ல விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் நான் பிழைக்கிறது போல அவனும் பிழைப்பான். ஆக எந்த நிலைமையிலும் நாம் விசுவாசிப்போம். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சரி, பயப்படாது, ஆண்டவரை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.